ஆ
மகிமை அளவிட முடியாத ஆண்டவரே, ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை குறியாய்ப்படுத்துகிற பிள்ளைகளை கைவிடுகிற தேவனாய் இருக்கிறபடியா கைவிடாத ராஜாதி ராஜா ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஆண்டவரே. அவருடைய நாமத்தில் ஆண்டவரே எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. நாமத்தில் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள்
பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஒரு நாள் ஒருபோது குறைந்து போகவே போகாத ஆண்டவரே. நீ ஜீவிக்கிற ஜீவாதி ஆண்டவரே, மரணத்தை வென்றவன், எல்லாவற்றையும் வென்றவன். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. Yes Lord. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே என் இயேசு, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். உடை தெரிந்தார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிந்தார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்தார், அசுத்தாவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்தார், அசுத்தாவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் என் இயேசுவின் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் என்றென்றும் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் எப்போதும் மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் நேற்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, என்றென்றும் உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் எப்போதும் அற்புதங்கள் நடக்குது. எல்லா பேய்கள் ஓடுது, ஓ பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாம் பறந்தோடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார இருட்டின் அதிகாரங்கள் எல்லாம் ஓடுது. கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, குறைந்து போகாத ஆண்டவரே. உந்தன் வல்லமைகள் நேற்று என்றும் என்றும் மாறாத ஆண்டவரே. உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள், உயிர்த்தெழுந்த வல்லமை, மாறாத வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஜெயம் பெற்ற வல்லமை, சாபத்திலிருந்து விடுதலை தந்த வல்லமை, கட்டுகளை உடைத்த வல்லமை,
மந்திர சூனியத்தை உடைத்த வல்லமை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மரித்த லாசரை 3 நாட்களுக்கு பிறகு எழுப்பின வல்லமை, ஹல்லேலூயா, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் எஸ் மாறவில்லை. மாறாத கிருபை, மகிமையுள்ள கிருபை. ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்களுமை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என் தேவன் எங்களுக்கு பலனாயிருக்கிறபடியா நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உமை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மாறாத தேவன். எஸ் ஜீசஸ், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என் பலனே, என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த நாடக்காலம் நீர். என் பலனே, என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த நாடக்காலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சாத்தானின் சகல அதிகாரமும் மேற்கொள்ளும் அதிகாரம் எமக்கு அளித்தீர். சாத்தானின் சகல அதிகாரமும் மேற்கொள்ளும் அதிகாரம் எமக்கு அளித்தீர். சர்வாயுத வர்க்கம் அணிந்திடுவே, சபமையுள்ளவர் நீர் இருக்க. சர்வாயுத வர்க்கம் அணிந்திடுவே, சபமையுள்ளவர் நீர் இருக்க. என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த நாடைக்களம் நீர். என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த நாடைக்களம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவே. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவே. என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த நாடைக்காலம் நீர். என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த நாடைக்காலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ளவரே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ளவரே. சபையும் நோயையும் பேயையும் ஜெயித்தீர், சர்வலோகத்தின் ஆண்டவனே. சபையும் நோயையும் பேயையும் ஜெயித்தீர்,
சாத்தானின் சகல அதிகாரமும் மேற்கொள்ளும் அதிகாரம் எமக்களித்தீர். சாத்தானின் சகல அதிகாரமும் மேற்கொள்ளும் அதிகாரம் எமக்களித்தீர். சர்வாயுத வர்க்கம் அணிந்திடுவேன், சாவாமையுள்ளவர் நீர் இருக்க. சர்வாயுத வர்க்கம் அணிந்திடுவேன், சாவாமையுள்ளவர் நீர் இருக்க. என் பல நீர், என் கோட்டை நீர், தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என் பல நீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவேன். சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடு. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணம். ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவேன். என் பல நீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என் பல நீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்செல்வர் லைவ் ஆராய்ச்சி அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். வேலைக்கு பவர் ஆடியோ வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாய் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அடியனை விலைக்கு நீங்கள் பேசும் பரிசுத்த ஆவியானவரே, நீ நடக்கும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, இது ஒரு செயல்முறை. செயல்முறை என்றால் ப்ராசஸ். இது ஒரு செயல்முறை என்பதை குறித்து நான் பார்ப்போம். ப்ராசஸ் என்பது ஒரு நடைமுறை. ஒரு விதை போடுவோமானால் உடனே முளைக்காது, சில வாரங்கள் கழித்தான் அந்த விதை முளைக்கும். அது ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை, நடைமுறை. அதே போல ஒரு குழந்தை பிறப்பது, குறைந்தது 9-10 மாதங்கள் ஆண்பது தான் அது குழந்தை பிறக்கிறது. அது ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை இல்லை நடைமுறை என்பதை நாம் பார்க்கணும். இப்போது இதை குறித்து வேதம் என்ன சொல்றது, இந்த ப்ராசஸ் என்பது என்ன, விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கணும். ஆதியாம் 15ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொண்ட பகுதி. ஆதியாம் 15ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அபிராமுக்கு தரிசனத்தை உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்டா. இப்போது வசனம் சொல்லுவது, இந்த காரியங்கள் நடந்த பிறகு. எந்த காரியம்? அதாவது ஆபிரகாம் ஒரு 4 ராஜாக்களோடு கூட போராடி வெற்றி பெறுகிறான். இந்த காரியம்லாம் நடந்த பிறகு வசனம் சொல்லுகிறது, இப்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நாம் மற்றொடத்தில் பதில் வரும் என்று நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தேவனிடத்திலே பதிலை நாம் எதிர்பார்க்கணும் என்று வேதம் கூறுகிறது. இப்போது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அந்த குழப்பமான சூழ்நிலையில் நாம் குழம்பி விடாமல், நம்முடைய சமாதானம் கெட்டு போகாமல் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் தான் வேதம் கூறுகிறது. அதனால் ஆபிரகாமுக்கு இந்த சூழ்நிலை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையா இருப்பதை பார்க்கிறோம்.
கொலோசியர் 3:17 வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆளக்கடுவதாக. சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள வேண்டும். ரூல் இன் யுவர் ஹார்ட் வாசிக்கிறோம். வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் சமாதானம். அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்திலே ஆள வேண்டும் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. அமைதி இல்லை என்றால் தேவையற்ற வலியும் ஏமாற்றமும் நிச்சயமாக வாழ்க்கையில பின்தொடரும். ஒரு வாழ்க்கையிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை சொன்னால் அப்போ நிச்சயமாக தேவையற்ற வலியும் ஏமாற்றமும் அவர் வாழ்க்கையிலே பின்தொடரும் என்று வேதம் போதிக்கிறது. ஏன் ஆபிரகாம் பயப்படுறான்? இந்த 4 ராஜாக்களை நாம் ஜெயித்து விட்டோம். நிச்சயமாக இந்த 4 பேர்களும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார் என்று அந்த பயம் அவனுக்குள்ள இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஈட்டியல்ல கேடகம் என்றால் யாராவது அடிக்கும் போது தடுக்கிற ஒரு ஆயுதம். ஆண்டவர் சொல்ல, உனக்கு எதிரி உனக்கு விரோதமாக வரும்போது நான் உனக்கு கேடகமாய் நான் அதை தடிப்பேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொன்னான். நான் உனக்கு பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். இது எதிரிகள் வரல, ஆனால் வராத எதிரிகளை குறித்து ஆபிரகாம் பயப்படுறான். விசுவாசிகளாக இருக்கிற ஒரு சிலரை பார்க்குறோம், வராத எதிரியை குறித்து பயம், நடக்காத காரியங்களை குறித்து பயப்படுற அநேக விதமான விசுவாசிகளை நாம் அங்க பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவர் சொல்ல, தாக்குதல் வரும்போது நான் அதை தடுப்பேன். நாம் தேவனோடு நடந்தால் கூட எதிரிகள் நமக்கு வருவார் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. தேவனோடு தான் நடக்கிறோம், ஆணுடைய எதிர்ப்புகள் நமக்கு வரும் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் வாசிக்கிறோம். ஓகே, அடுத்த காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன சொல்ல வர்றாருன்னு வாசிக்கும் போது, நீங்கள் ஆதியாகமம் 14:23 வாசிக்கும் போது, வானத்தையும் பூமியை உண்டாக்கினாக உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை நான் உயர்த்துகிறேன். ஆபிரகாம் சொல்ற காரியம் என்ன? ஆபிரகாம் சொல்ற காரியம், யாரும் தன்னை உயர்த்தவில்லை, யாரும் தன்னை பணக்காரனாய் மாற்றவில்லை, எந்த மனுஷனும் அதுக்கு காரணம் இல்லை. ஆண்டவர் அடியேனுக்கு நான் அவரை நோக்கி நான் கையேந்துகிறேன் என்று அங்கு ஆபிரகாம் தேவனோடு கூட பேசுவதை நாங்கள் அங்கு பார்க்கிறோம். ஓகே, 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றான். ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்னு கேட்கிறான். இன்னும் ஆண்டவரே, நீ சொன்னீர் எனக்கு நான் ஒரு குழந்தை பிறக்கும் என்று, ஆனாலும் கூட இன்னும் அவன் பிறக்கல. இந்த தமஸ்கு ஊரானா இருக்கு எலியேசர் விசாரணைக்காரனா இருக்கிறான். அந்த நாட்கள்ல ஒருத்தருக்கு யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய சொத்துக்கெல்லாம் வாரிசா இருப்பாங்க. அதே போல எங்க எலியேசர் அங்கே ஆபிரகாமோடு கூட இருப்பதனாலே அந்த அவன் தான் வாரிசாய் இருக்கிற சூழ்நிலையை நான் பார்க்கணும். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை இன்னும் நிறைவேறாமல் போனா கூட, ஆனால் ஆபிரகாம் தேவனோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நிறைவேறாமல் போனால் கூட நாம் தேவனோடு பேச வேண்டும் என்று வேதம் கொடுக்கிறது. பேசணும் சொன்னா என்ன காரியம்? ஜெபிக்கணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்படியாக ஆபிரகாம் புலம்புகிறான். பின்பு ஆபிரகாம், தேவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். பலவிதமான புலம்பல் சொல்றான். புலம்பிக் கொண்டிருக்கும் போது அப்படி யாராவது புலம்பும் போது நாம் என்ன சொல்லுவோம்? சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க நான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல. என்ன சொல்றார்? ஆண்டவர் அவனுக்கு 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரோ வாக்குத்தத்தம், அதே தான் தேவன் மீட்டிங்க சொல்றார். அந்த நாட்களை பார்க்கும்போது அந்த ஒரு பாடல் ஏதாவது ஒலிக்க வேண்டுமானா ஒரு ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டு ஏதாவது சீடி ஒரு கீழ் இருக்குமானால் அந்த பாடல் அதே வரி தொடர்ந்து ஒலித்து கொண்டு இருக்கும். ஒரு சீடியில் கூட பார்க்கலாம். சீடி அந்த நாட்களில் சீடி சில கீரல் இருக்குமான சீடி அந்த கீரல் விழுந்த இடத்துல தொடர்ந்து அதே அந்த பாடல் அதே வரிகள் ஒலித்து கொண்டு இருக்கும். அதே போல தேவன் என்ன சொன்னாரோ 12ஆம் அதிகாரத்துல அதான் ஆண்டவர் மீண்டுமாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நீங்க மல்கியா 3:6 வாசிக்கலாம். சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord, I do not change. இப்படி ஆண்டவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார் வேதம் போதிக்கிறது. புதிய ஏற்பாடு நாம் பார்க்கும்போது எபிரேயர் 10:21 பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு பவுல் சொல்றார்.
இப்படியெல்லாம் தேவனோடு கூட இங்கு ஆபிரகாம் அவன் பேசி கொண்டிருக்கிறான். ஓகே, 5ஆம் வசனத்துக்கு வரலாம். 15ஆம் அதிகாரம் 5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணும் என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார். இதுக்கு சொல்றாரு அவனை பார்த்து, ஆபிரகாமே அந்த டென்ட் கூடாரத்தை விட்டு வெளியில வா. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காத்து பார்க்கும்போது நம்முடைய சிந்தனை குழப்பத்தை விட்டு நான் வெளியில வந்தால், நம்முடைய அவிசுவாசத்தை விட்டு நான் வெளியில வரோமானால், முதல்ல உன் சிந்தனை மாறணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில மாறுதல் நமக்கு வரணும். ஆண்டவர் உங்கள் மனதை மாற்ற நீங்கள் அனுமதிக்கும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற மாட்டீர்கள். ஆண்டவர் நம்முடைய மனதை மாற்றினால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நாம் கடந்த காலத்தை பார்க்கிறோம், மற்றவர் என்ன சொல்றாங்க என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்கிறார், நம்முடைய வருங்காலத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்கள் நம்முடைய செய்கிறாங்க, இப்படி என்ன செய்றாங்க. தேவன் ஆபிரகாமோடு என்ன சொல்றாரு? இப்போது 5ஆம் வசனம், நீ வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணும் என்று சொல்லி, பின்பு வெளியில வந்து சொல்ற, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் எங்காவது ஒரு குக்கிராமத்தில் நான் செல்வோமானால், விளக்கு அதிகமாக வெளிச்சம் இல்லாத கிராமத்துல, இல்லை எங்காவது ஒரு ரிமோட் ஒரு மலையிலே நாம் இருப்போமானால், அப்போது நம்முடைய வெறுங்கண்ணாலே குறைந்தது ஒரு 4000-5000 நட்சத்திரங்களை பார்க்கலாம் என்று செய்றாங்க சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? ஆபிரகாம் அந்த நட்சத்திரம்லாம் ஒரு வேலை எண்ணி இருப்பார், பிறகு கவுண்டிங்ல மறந்து போயிருப்பார், விட்டிருப்பார், பிறகு எண்ணி இருப்பார், விட்டிருப்பார். ஆண்டு சொல்ற, ஆபிரகாமே உன்னால் இந்த நட்சத்திரங்களை கூட எண்ண முடியவில்லை என்று அவர் சொல்றார். சங்கீதம் 147:4 வாசிக்கிறோம், அவர் நட்சத்திரங்களுடைய இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அங்கு தாவீது சொல்றார், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் எங்கெங்க இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு தேவன் அழைக்கிறார் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. He counts the number of the stars, he called them all by name. பேர் விட்டு கூப்பிடுறார் ஆண்டு. பாருங்க, அவர் நட்சத்திரத்துக்கு அவர் பேர் விட்டு அழைக்கிறவராக இருக்கிற வேதம் கூறுகிறது. இப்போது இப்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இப்படியாக சந்தேகங்கள் இருப்பதை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய சிந்தனை விட்டு எண்ணங்களை விட்டு வெளியிலே அவனை தேவன் வெளியில் அழைக்கிறான். அழைக்கும் போது 6ஆம் வசனம், அவன் என்ன செய்யறான்? இவன் சந்ததி இவ்வளவா வண்ணமா இருக்க வேண்டாம். இப்போதான் ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் பேரிட்டு அழைக்கிறார். அப்படிப்பட்ட அழைத்த தேவன் நிச்சயமாக தனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதெல்லாம் தேவன் நிறைவேற்றுவார் என்று இப்போதான் ஆபிரகாம் தேவன் மேலே 100% விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 6. அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்பதான் என்ன செய்யறான்? அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் அவனை வெளியிலே கொண்டு வந்த பிறகு நினைக்கிறான், அவன் ஆபிரகாம் இப்போது நீதிமானா தான் இருக்கிறான். நீதிமானா இருந்தால் கூட வசனம் அவனுடைய நீதிமானா இப்போது எண்ணினார். நீதி என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர்கிற ஒரு செயல்முறை, ஒரு ப்ராசஸ். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நடக்கிற வாழ்க்கை தான் ப்ராசஸ், ஒரு செயல்முறை. அதனால் இப்போது வேதம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கும்போது, ரோமர் சொல்றார் 5:8, நாம் பாவிகளா இருக்கும்போது சில ஆண்டவர் நாம் இருக்கிற வண்ணமாக இறங்கி வந்து நம்மை ரட்சித்தார். ப்ராசஸ், ஒரு செயல்முறை. கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நாம் இப்போது இருக்கிற இடத்துல நம்மை என்ன செய்யறார்? நம்மை ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் அந்த கூடாரத்தை விட்டு வெளியில வந்த பிறகு, அவன் சிந்தனை விட்டு வெளியில வரும்போது, எண்ணத்தை விட்டு வெளியில வரும்போது தான் செய்றான். அப்போது ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நாம் ஆண்டவரை 100% நம்புகிற மகனாய் மகளா இருக்க வேண்டும். நம்மளோட ரட்சிப்பு அவரை சார்ந்து இருக்கிறது. மை சால்வேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம ரட்சிப்பு என்பது அவரை சார்ந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டது அவரை சார்ந்திருக்கிற மகனாய் மகளாய் நம்புறதுனால்தான் ஆண்டவர் நம்மை எங்கு அழைத்து செல்கிறாரோ அழைத்து செல்ற இடத்திலே நாம் போகலாம்னு வேதம் கொடுக்கிறதுனால் வேதம் சொல்கிறது. இப்போது இது ஒரு செயல்முறை, ஒரு ப்ராசஸ். ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ப்ராசஸ். அதனாலே விசுவாசிகளாக இருக்கிற நாம் தேவனோடு கூட பேசணும், தேவனோடு நடக்கணும். ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையும் தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு கூட பேசினான். அதனால்
ஆண்டவர் அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் அது ஒரு நாள் உறவல்ல, ப்ராசஸ், செயல்முறை. ஒரு நாள் தேவனோடு நடக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு திறமைக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Take care.